உண்மையில் பரிசுத்த ஆவி யார்? திருத்துவத்தின் மூன்றாம் நபர் அப்படி என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியை விட்டு விடுவார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இரண்டு தேவர்களை ஆராதிக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த பரிசுத்த ஆவி யார் என்று கேட்டால், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய, நல்ல கேளுங்க, என்ன யாசோ சொல்றார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இவர் யாரு? பரிசுத்த ஆவி என்பது யாரு அப்படின்னா அவர் மேசியா, அவர் யாசுவா. ஏன்னா பூமியில நிக்கிற யாசுவா சொல்றார், பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நாமத்தில் வருகிறவர், என்னுடைய பெயரில் வருகிறவர். என்னுடைய பெயர் யாசுவா மேசியா என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பெயரும் யாசுவா மேசியாவே. இவருடைய வேலை என்ற யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவானவர் அனுப்புறாராம். இப்ப இங்க என்ன சொல்லுது? நான் அனுப்புகிறேன். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்ப பிதா ஒருவர், குமாரன் ஒருவர்னு சொல்றவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், நானே அவர் என்று நீ விசுவாசியா விட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய். மரணம், பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப பரிசுத்த ஆவி யார் என்று தெரியணும், பிதாவாகிய தேவன் யார் என்று தெரியணும், குமாரன் யார் என்று அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்ம என்ன செய்யறோம்? பிதாவை பெரிய கடவுளா, அது சூப்பரா இருக்கும், தாடியெல்லாம் வச்சு வயசானவரா அப்படி இருப்பார், இப்படிதான் இருப்பார். குமாரனை பார்த்தா சிலுவையில் இப்படி தொங்கிட்டு இருப்பார். பிதா இப்படி இருப்பாரு, குமாரன் இப்படி இருப்பாரு. பரிசுத்த ஆவிய புறாவா வச்சிருப்பாங்க. ஏன் அவர் அக்கினியா இருக்க மாட்டாரா? அக்கினிமயமான நாவுகளோடு தானே அவர் இறங்கினார். அந்த வல்லமையில தானே வந்தார் அப்போஸ்தலர்களுக்கு. ஏன் அக்கினி என்றால் எரித்து விடும் என்கின்ற பயமா? புறாவை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அக்கினியை விட்டுட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி என்பது என்ன என்று கேட்டால் அவர் யாசுவா மேசியாவே. ஆமென், சந்தேகமே இல்லை.